அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 30 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான நிதி பழக்கங்கள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேவிங்ஸ் வீடியோ அதை பற்றின டிப்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றிகரமாக 30வது வயதை நெருங்குபவராக நீங்கள் கல்லூரி காலத்தில் தூள்கிளப்பியிருப்பீர்கள். வேலைக்கு சேர்ந்த பின்னரும் விளையாட்டுத்தனமாக அடியோடு விட்டுவிடாமல் நண்பர்களுடன் அரட்டை, கிரிக்கெட், கேரம், சுற்றுலா மற்றும் பொழுது கழித்திருக்கலாம். சம்பாதிப்பெல்லாம் செலவு செய்து மகிழ்ச்சியாக இருப்பது தான் என்பதே உங்கள் கொள்கையாக இருந்திருக்கும். ஆனால் காற்றாற்று வேகமாக ஓடிய மனம் 30 வயதில் கட்டுக்குள் வந்துவிடும். இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்கும் சில நிதி பலன்கள் வாழ்வின் எல்லை வர துணைக்கு வரும். அதை என்னென்ன அப்படி தான் பார்க்கலாம். கடன் வாங்குறது நல்லது தான். ஆமாம், கடன் பட்டால் நெஞ்சம் கலங்கினார் என்பதுதான் பழைய காலம். இன்று எப்பாற்பட்ட அசுரனாக இருந்தாலும் கடன் வாங்காமல் காலத்தை ஓட்ட முடியாது. எனவே கடன் வாங்குவதை நம்மில் தவிர்க்க முடியாது. ஆனால் நாம் வாங்கும் கடன் நல்ல கடனாக இருக்கணும். வீட்டு கடன், கல்வி கடன், பிஸ்னஸ் கடன் போன்றவை நம் முன்னோருக்கு துணை நிற்பதால் இவற்றை நல்ல கடன் என்று சொல்லலாம். கால் விலையுயர்ந்த செல்போன், பிராண்டட் ஆடைகள், வாஷிங் மிஷின், டிவி போன்றவைக்காக வாங்கும் கடன் கெட்ட கடன். ஏனெனில் மதிப்பு குறைந்து கொண்டே போகும். கூடுமான வரை இந்த பொருட்களை கடனுக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. அடுத்து என்னென்னா மிக மிக கெட்ட கடன் ஒன்று, அதுதான் கிரெடிட் கார்டு கடன். இதை கையாள தெரியாமல் இஷ்டத்துக்கு கடன் வாங்கியவர்கள் அது முழுமையாக மீட 10 வருடங்களுக்கு மேலாகும். 24%, 36% என்று இதன் வட்டி மிக அதிகம். அத்துடன் கடனின் ஆழம் தெரியாமல் விளையாடுபவர்கள் ஒரு கட்டத்தில் மீண்டு வர முடியாமல் முழுவது போல சிறுக சிறுக நம்மை கடன் மலைக்குள் இழுத்து கொண்டு போவது இந்த கிரெடிட் கார்டு கடன் தான். ஆனால் இந்த பிளாஸ்டிக் மணி யுகத்தில் கிரெடிட் கார்டை ஒரேடியாக ஒதுக்கவும் முடியாது. நம் மாத வருமானத்தில் 1/3 அளவுக்கு மட்டுமே கிரெடிட் கார்டில் வாங்குவதில் பழக்கத்தை கராராக கடைபிடித்தால் அந்தந்த மாதத்தில் பில்லை முழுவதுமாக செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாத வருமானத்தில் 1/3 மட்டும் கிரெடிட் கார்டில் மட்டும் வாங்கினா நம்ம இந்த மாத பில்லை முழுவதுமாக செலுத்தலாம். சேரும் பாயிண்ட்டுகளுக்கு இலவச பொருட்கள் அல்லது கேஷ்பேக்கை பெறலாம். அடுத்து, வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கம் நிறைந்தது தான். எப்போது எந்த விஷயத்தில் சோதனை வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் எதையும் துணிச்சலாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். இதற்கு தேவை எமர்ஜென்சி ஃபண்ட் என்ற அவசர கால நிதி. வரவும் செலவும் சாராமரியாக இருக்கும் நேரத்தில் அவசரமாவது நிதியாவது என்கிறார்கள். உற்று கவனித்தால் ஒரு உண்மை புலப்படும். செலவு வேறு, அனாவசிய செலவு வேறு. காப்பி கண்டிப்பாக தேவை. அதை வீட்டில் தயாரித்து அளவாக அருந்துவது செலவு. நினைத்த நேரத்திலெல்லாம் நண்பர்களுடன் கேன்டீன் சென்று வடை, பஜ்ஜி உள்ளிட்ட சோர்மானங்கள் உள்ளே தள்ளுவது அனாவசிய செலவு. செல்போனை அடிக்கடி மாற்றுவது, தேவையற்ற டிவி சேனலை சரண்டர் செய்யாமல் இருப்பது, மழை குளிர்காலத்தில் ஏசியை பயன்படுத்துவது, பக்கத்தில் இருக்கும் கடைக்கு கூட பைக்கில் போவது போன்ற பழக்கத்தை கண்டறிந்து குறைத்து கொண்டால் மாதம் ஒரு கணிசமான தொகையை சேர்க்க முடியும். 6 மாத காலத்துக்கு தேவையான சம்பளத்தை கையில் தயாராக வைத்திருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் தைரியமே தனி. ஆமாம், காப்பீடு ரொம்ப அவசியங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் காப்பீடு ரொம்ப அவசியம். உங்கள் முக்கியமான சொத்து எது? நீங்கள் வாங்கிய வீடா, காரா, நகையா? இல்லை, இதெல்லாம் வாங்க ஆதாரமாக விளங்கிய உங்கள் உடல்நலம்தான் உங்கள் முக்கியமான சொத்து. வாழும்போது ஏற்படும் நோய் குறித்து செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், வாழ்க்கைக்கு பிறகு ஆதாரமின்றி தவிக்கும் உறவுகளுக்கு உதவுவதற்கு லைஃப் இன்சூரன்ஸ். இவற்றை ஏஜென்ட் மூலம் வாங்காமல் ஆன்லைனில் வாங்கினால் 40 முதல் 60% வரை விலை குறையும். சிலர் 40களுக்கு பிறகுதான் நோய் நொடிகள் வரும், அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டால் அதோட ப்ரீமியம் ரேட்டே 4 மடங்கு டபுளாக இருக்கும். பார்த்துக்கோங்கப்பா. அடுத்த முன்பெல்லாம் 58 வயசுக்கு பிறகு யாரும் நிறைய பேர் ஓய்வு பெறுவாங்க. ஏன்னா இன்றைக்கி 50 வயசுலேயே ஓய்வு பெற முடியுமா என்று யோசிக்கிறாங்க. ஏன்னா 30 வயதிலே ஓய்வு காலத்துக்கான திட்டத்தை கவனித்து கொள்ள வேண்டும். காரணம், இளமை பருவத்தில் கல்விக்கு, கல்யாணத்துக்கு, வீடு கட்ட, கார் வாங்க என்ன எல்லாவற்றுக்கும் கடன் கிடைக்கும். ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு உங்களை ஒரு பயனும் அளிக்க மாட்டாங்க, எந்த கடனும் கிடைக்காது. அதனால் வரும் கஷ்டங்களை சமாளிக்க உடலில் தெம்பும் இருக்காது. இதையெல்லாம் உணர்ந்து தான் அரசாங்கமே ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் டிவைடெண்ட்டு, அப்புறம் என்னென்ன டொஸ்க்கு எல்லா ஃபண்டு உங்களுக்கு தராங்க. இவற்றுடன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், ESLL போன்றவற்றை பயன்படுத்தி வருமான வரி திட்டம் ATCயிலிருந்து ஒரு 1.5 லட்சம் வரை வரி விலக்கு முழுமையாக அடையலாம். காற்றுடன் போதே தூற்றிக்கொள் என்பது போல கையில் பணமும் உடலில் வலுவும் இருக்கும்போதே முழு வாழ்க்கையும் தேவையான வசதிகளை தயார் செய்து கொள்வது அனைவருக்கும் அவசியம். அதை 30 வயதில் தொடங்குவது மிக மிக நன்று.